ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சாட்டை துரைமுருகன் முன்ஜாமீன் கேட்டு கொடுத்த மனு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார். அந்த நீதிமன்றத்தில் என்ன நடந்தது இது பத்தி பேசுறதுக்கு திரு கரிகாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம் அரவிந்த். சாட்டை துரைமுருகன் வழக்குல இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன நடந்தது? அதாவது திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்தும் அவரது குடும்பத்தினர் குறித்தும் மிக ஆபாசமாக அவதூறாக பதிவுகளை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியினர் அவருடைய ட்விட்டர் பக்கத்தின் கீழே எக்ஸ் பக்கத்தின் கீழே பதிவிடுறாங்க. அவருக்கு தனி மெசேஜாக அனுப்பிச்சு அவருக்கு கொலை மிரட்டல், அவருடைய குடும்பத்தினர் குழந்தைகள் அவர்களுக்கு கொலை மிரட்டல், ஆபாசமாக சித்தரித்தல், அவர்களுடைய கணவன் மனைவி 2 பேருடைய புகைப்படத்தையும் மிக மோசமான வகையில் ஆபாசமாக சித்தரித்து புகைப்படங்களை வெளியிடுதல், இப்படியான வேலைகளை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது சீமான், சாட்டை துரைமுருகன், இடுமாவனம் கார்த்தி இவர்கள் தூண்டுதல் பேர்ல தான் செய்யறாங்க அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் பதிவாக இருக்குது. குறிப்பாக திருச்சி தில்லைநகர் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து என்னை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் வேண்டும். அதாவது ஒரு புறம் ஆபாசமாக அவதூறாக பேசுவது, இன்னொரு புறம் போய் எங்களுக்கு முன்ஜாமீன் கொடுங்கய்யா அப்படின்னு போய் கெஞ்சுவது, இதுதான் சாட்டை துரைமுருகனுடைய வழக்கம். அந்தபடியே சாட்டை துரைமுருகன் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி அவர் தலைமையிலான அமர்வில் போய் முறையிடுறாரு, இப்படி எனக்கு முன்ஜாமீன் வேணும் ஐயா அப்படின்னு. இதுதான் இந்த வழக்கு. இப்ப இந்த வழக்கில் ஏற்கனவே கடந்த வாரம் நீதிபதி இதை விசாரிச்சுட்டு 2 தரப்புக்கும் எஸ்பி வருண்குமார் தரப்புலையும் சரி சாட்டை துரைமுருகன் தரப்புலையும் ட்விட்டர்ல போட்ட பதிவுகளை கொண்டு 2 பேரும் ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவிட்டு இருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் எஸ்பி வருண்குமார் அவருடைய பதிவு, அந்த பதிவுக்கு கீழ் நாம் தமிழர் கட்சியினர் போட்ட ஆபாச பதிவுகள் அத்தனையும் அவர் ஒப்படைத்தார். அதே மாதிரி சாட்டை துரைமுருகனும் அவருடைய பதிவுகளை ஒப்படைத்தார். இதை ஆராய்ந்த நீதிபதி மிக கடுமையான கண்டனத்தையும் எச்சரிக்கையும் தெரிவிச்சிருக்கிறாரு. முதலில் சாட்டை துரைமுருகனுக்கு முன்ஜாமீன் வழங்கியிருக்கிறார். அதாவது நிபந்தனை முன்ஜாமீன். 3 வாரங்களுக்கு திருச்சி காவல் நிலையத்துல போய் தினசரி கையெழுத்திடணும். குற்றவாளிகளோடு குற்றவாளியாக போய் சாட்டை துரைமுருகன் கையெழுத்திட வேண்டும். இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த ஆபாச பதிவுகள்லாம் இருக்குது இல்ல, இதை பார்த்த நீதிபதி மிகவும் அதிர்ச்சி அடைந்து போனார். நீதிமன்றத்திலேயே தன்னுடைய கமெண்ட்ஸை தொடர்ச்சியா சொல்ல ஆரம்பிச்சார். இப்படி ஆபாசமாக பதிவு போட்ட எஸ்பி வருண்குமார் குறித்தும் அவரது மனைவி குறித்தும் குழந்தைகள் குறித்தும் மிக ஆபாசமா அருவருக்கத்தக்க வகையில் சித்தரிச்சிருக்கிறாங்க. அவர்களுடைய புகைப்படத்தை மிக மிக அருவருக்கத்தக்க வகையில் சித்தரிச்சிருக்கிறாங்க. இந்த கமெண்ட்டுகள், அதாவது எஸ்பி வருண்குமாரும் அவரது குடும்பத்தினர் குறித்தும் நாம் தமிழர் கட்சியினர் பதிவு செய்த அந்த கமெண்ட்டுகளை பார்க்கும் பொழுது பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமையாகத்தான் பார்க்க முடிகிறது. இப்படி எஸ்பி வருண்குமார் குறித்தும் அவரது மனைவி புதுக்கோட்டை எஸ்பியுமான வந்திதா பாண்டே குறித்தும் ஆபாசமாக பதிவிட்ட ஒவ்வொரு நபரையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவை நீதிபதி இன்றைக்கு பிறப்பித்திருக்கிறார். இது பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கும் சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட ஆபாச பேச்சாளர்களுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய மரண அடி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப சமீபத்தில் சாட்டை துரைமுருகனுடைய ஒரு ஆடியோ வெளியே வந்துச்சு. அந்த ஆடியோவில் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றான், மிக மிக கேவலமாக நாம் தமிழர் கட்சி குறித்து யாராவது விமர்சனங்களை வைத்தால் அவர்களை போய் அட்டாக் பண்ணுங்க சமூக வலைதளங்கள்ல. நாம் தமிழர் கட்சி குறித்து யாராவது விமர்சனம் செய்தால் ஒரு கும்பல் அட்டாக் பண்ணும் அப்படின்ற பயம் சம்பந்தப்பட்ட பதிவு போடுற நபர்களுக்கு இருக்கணும், ஒருத்தரையும் விடாதீங்க அப்படின்னு இப்படித்தான் அறிவுறுத்துறாங்க. வாட்ஸ்அப் குழுக்கள்ல யார் தங்களை விமர்சிக்கிறார்களோ அவர்களுடைய ஃபேஸ்புக் ஐடி, ட்விட்டர் ஐடி அந்த குரூப்ல போட்டு அவங்கள ஆபாசமா திட்டுங்க அப்படின்னு சொல்றது, அப்புறம் அவர்களுடைய போன் நம்பரை போட்டு ஆபாசமா திட்டுங்க அப்படின்னு சொல்றது. இப்படியாகத்தான் சமூக வலைதளங்களில் இயங்குகின்ற சாதாரண செயல்பாட்டாளர்கள் முதல் தனி மனிதர்கள் வரை இன்றைக்கு அது எந்த அளவுக்கு போயிருக்குது அப்படின்னா, எஸ்பி வருண்குமாரையும் அவரது குடும்பத்தினரையும் மிக கேவலமாக எழுதக்கூடிய நிலைமைக்கு போயிருக்குது. அவங்கள மட்டுமா எழுதுறாங்க, முதல்வர் குறித்து எழுதுறாங்க, உதயநிதி ஸ்டாலின் குறித்து எழுதுறாங்க, முதல்வரினுடைய மனைவியவே ஆபாசமா சித்தரிக்கிற வேலையை செய்யறாங்க. இவர்கள் ஒரு உண்மையான கூலிப்படையாக, ஒரு இணைய கூலிப்படையாக தொடர்ச்சியாக செயல்படுறாங்க. அவங்கள ஒட்டுமொத்தமா நிலைகுலிய வைக்கிறது, கேரக்டர் அசாசினேட் பண்றது. இவனோட உண்மையான பேர் இது, இவனோட உண்மையான பேர் இது. உண்மையிலே சொல்லணும்னா சீமானுடைய உண்மையான பேர் என்ன? சைமன். அவங்களோட அப்பாவோட பேர் என்ன? செபாஸ்டின்.
சைமனை வந்து சீமானா மாத்திக்கிறாப்புல. இந்த ஆள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர் தன்னை இந்துவாக அடையாளம் காட்டி கொண்டு அப்பதானே RSS பாஜகவிடம் இருந்து பொறுக்கி திங்க முடியும். அதுக்காக பேரை மாத்திக்கிறாப்புல. அவங்க அப்பாவோட பேரு செபஸ்டினா செந்தமிழன்னு மாத்திக்கிறாப்புல. இவங்களோட ஒய்ஃபு தெலுங்கரான கயல்விழி, அவங்களுடைய உண்மையான பெயர் வந்து ஞானாம்பாள்னு வந்து சொல்றாங்க. இப்படி உண்மையாகவே பெயரை மாற்றிக்கொண்டு தமிழ் இனத்தை அழிப்பதற்காக இருக்கின்ற ஒரு தமிழின துரோகி தான் சீமான். ஆனா இவர்கள் மற்றவர்களை இப்படி கேரக்டர் அசாசினேட் பண்ற வேலையை தொடர்ச்சியா செய்யறாங்க. நேற்று பேசிய சாட்டை துரைமுருகன் யார் தமிழர்கள் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்றான். யாரெல்லாம் தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறக்கிறார்களோ அவர்கள்தான் தமிழர்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த கேள்வியை சீமான் குடும்பத்துக்கு பொருத்தி பார்க்கலாம். சீமான் மலையாளின்றாங்க, கயல்விழி தெலுங்கர் அப்படின்றத அப்பட்டமாக ஊருக்கே தெரியும். சாட்டை துரைமுருகனே அதை ஒப்புதல் வாக்கு மூலமா கொடுத்திருக்கிறான், கயல்விழி ஒரு தெலுங்கர் அப்படின்னு. அப்ப இவர்கள் 2 பேருக்கும் பிறந்த அந்த பையன் மாவீரன் பிரபாகரன் அந்த பையனுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த பையன் தமிழரா தெலுங்கரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாழ உரிமை இருக்கிறதா அல்லது ஆந்திராவுக்கு போயிடணுமா இல்ல கர்நாடகாவுக்கு போயிடணுமா அப்படின்றத சீமான் தான் தெளிவுபடுத்தணும். இதுல சாட்டை துரைமுருகன் வந்து ரொம்ப கிளவரா இந்த விஷயத்தை ஏன் சொல்றான் அப்படின்னா, மறைமுகமாக சீமானை அட்டாக் பண்றான். நான் தான்டா பச்சை தமிழன், எங்க குடும்பம் தான் வந்து பச்சை தமிழர் குடும்பம், நீ வந்து தெலுங்கர் குடும்பம் என்பதை மறைமுகமாக அட்டாக் பண்ணி சாட்டை துரைமுருகன் பேசுறான். கிட்டத்தட்ட இவர்களுடைய ஆபாச அருவருக்கத்தக்க எல்லா பதிவுகளுக்கும் இன்றைக்கு நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஒரு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கின்றார். ஒருத்தரையும் விடக்கூடாது. யார் யாரெல்லாம் இப்படி ஆபாசமாக பதிவிடுகின்ற நாம் தமிழர் கட்சியினர், குறிப்பாக SP வருண்குமார் அவரை குறிவைக்கின்ற ஒவ்வொருத்தரும் பெண்களை வன்கொடுமை செய்கிறார்கள், அவர்களை தக்க முறையில் நடவடிக்கை எடுத்து கடும் நடவடிக்கைன்றார், அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார், கடும் நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லிருக்கிறாரு. இது வெளிப்படையாக நாம் தமிழர் கட்சியினருக்கும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஆபாச பேச்சாளர் சீமானுக்கும் ஒரு வெளிப்படையான எச்சரிக்கை அப்படின்னு தான் இந்த உத்தரவை பார்க்க வேண்டியது இருக்குது. இது விடுதலை அல்ல, நிபந்தனை ஜாமீன். 3 வாரங்களுக்கு திருச்சியில போய் சாட்டை துரைமுருகன் கையெழுத்திட வேண்டும். இது இந்து இணையதளத்தில் இந்த செய்தி பதிவாயிருக்கு. சாட்டை துரைமுருகனுக்கு இந்த வழக்குல இப்போ முன்ஜாமீன் கிடைச்சிருக்கு. அடுத்த கட்டமா இந்த வழக்குல இருந்து சாட்டை துரைமுருகனை விடுவிக்க வாய்ப்பு இருக்கா? அதாவது கண்டிப்பாக வாய்ப்பில்லை. இன்றைக்கு எதன் அடிப்படையில் முன்ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நான் ஆபாச பதிவு போடல அப்படின்ற ஒரு வாதத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு முன்ஜாமீனை நீதிபதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் FIRல என்னவா இருக்குதுன்னா, சீமான், சாட்டை துரைமுருகன், இடுமான கார்த்தி இவர்கள் தூண்டுதலின் பேரில் தான் இந்த மாதிரியான பதிவுகளை, ஆபாச பதிவுகளை நாம் தமிழர் கட்சியினர் போடுறாங்க அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 51 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அதில் 4 பேர் தற்போது வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்திலும் சாட்டை துரைமுருகன், சீமான் உள்ளிட்டோர் தூண்டுதல் பேர்ல தான் நாங்க இப்படி ஆபாசமா பதிவிட்டோம் அப்படின்றத ஒப்புதல் வாக்குமூலமாகவே கொடுத்திருக்கிறதுனால் இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெறும் போது சாட்டை துரைமுருகனும் சீமானும் இவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவது உறுதி. இதுல இருந்து அவங்க தப்பிக்க முடியாது. ஏன்னா கைதானவங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. இவர்கள் இதில் இருந்து தப்ப முடியாது. சாட்டை துரைமுருகன் ஜெயிலுக்கு போவது உறுதி.